வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஸ்ரீ வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியுடைய கைபேசி செயலியை நீங்கள் எப்படி பதிவிறக்கம் பண்ணலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும். அதில் உள்ள இணைப்பை நீங்கள் திறக்கும் போது உங்கள் கைபேசியோடைய பக்கத்துக்கு அதை தன்னால் கூட்டிகிட்டு போகும். இப்போ உங்கள் பள்ளியிலேருந்து வரக்கூடிய எல்லா தகவல்கள், அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா, இங்கே அலவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் அலவ் கொடுக்கணும், அதாவது அனுமதிக்கணும். இந்த செயலியை நீங்கள் 2 விதமாக திறக்க முடியும். ஒன்று, உங்களுடைய கடவுச்சொல் குறுஞ்செய்தியாக வரும் இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்கள் திறக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு விருப்பமான கடவுச்சொல்லை பயன்படுத்தி அப்படியும் நீங்கள் திறக்க முடியும். இப்போ செயலிக்குள்ள நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை பார்க்க முடியும். அது அறிவிப்புகளை குறிக்கும். இதை நீங்கள் திறக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கு முக்கியமான அறிவிப்புகள் எது இருந்தாலும் அது இந்த இடத்துல தெரியும். அதே போல் உங்கள் குழந்தையோடைய வருகை பதிவேடு, முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இப்போது உங்கள் குழந்தையோடைய வீட்டு பாடத்தை எப்படி பார்க்கலான்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு மேலே ஹோம்ஒர்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வீட்டு பாடத்தை குறிக்குது. அதை நீங்கள் அழுத்துங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட எல்லா வீட்டு பாடமும் அங்கே தெரியும். இங்கே நீங்கள் மொழி மாற்றமும் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்லேட் டு அப்படின்ற ஒரு வார்த்தை பார்க்குறீங்கல்ல, அதை நீங்கள் அழுத்தும் போது உங்களுடைய விருப்ப மொழிக்கு நீங்கள் இந்த வீட்டு பாடத்தை மாற்றிக்க முடியும். இப்போது உதாரணத்துக்கு உங்கள் 2 குழந்தையும் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் தகவல்களை மாற்றி மாற்றி பார்த்துக்க முடியும். அப்போ முதல் குழந்தையோடைய பேரை நீங்கள் அழுத்துங்க. 2வது குழந்தையோட பேரும் தெரியும். அதை நீங்கள் அழுத்தும் போது உங்கள் 2வது குழந்தையோடைய எல்லா தகவல்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் உள்ள அந்த 3 கோடு இருக்கிற மாதிரியான ஹாம்பர்கர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்ச் ப்ரொஃபைல் அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது யாருடைய தகவல் வேணுமோ அவங்க பேரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய தகவல்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். நன்றி.